நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ். ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருநாதர் கடவுள் நம்மளை ஏன் பூலோகத்தில் படைக்கிறாங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்தார். அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணித்து, அதை எடுத்துன்னு போகலாமா? நம்ம ஒத்தத்தரையும் படைச்ச அப்புறம் கடவுள் நம்மள்கிட்ட சொல்கிறார் காதில், குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது, உன்னோட இந்த பிறப்பு பூலோகத்தில் போய் இருக்கிறதுக்கு உனக்கு சில வேலைகள்லாம் கொடுத்துருக்கேன், நீ அந்த வேலைகள்லாம் போய் செஞ்சு முடிக்கணும் அந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம காதில் சொல்லி அப்புறமா தான் நம்ம குழந்தையாக பிறக்கிறோம். பழையபடி நம்ம அந்த குழந்தையாக வளர்கிற போது, இள வயசில் இருக்கிற போது, நடு வயசில் 30லேருந்து 50 இருக்கிற போது, அதுக்கப்புறம் வயசான காலத்தில் இருக்கிற போது, நம்ம அந்த வேலைகளெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சந்தர்ப்பம் தருவார். அந்த வேலைகளெல்லாம் நம்ம சரியாக முடியணும். சில பேர் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பிடிச்சுண்டு சரியாக பண்ணி முடிச்சிடுவாள். அவள் பிளஸ்டு. அவள் தன்னோட பிறப்போட ரகசியம் அவளுக்கு தெரியும். என்ன மாதிரி ஞான சூரியமாக இருந்தால் ஒன்றுமே தெரியாது. நம்ம எதுக்கு இருக்கோம்? சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான். நீ வாடாததுக்கு சாப்பிட்றியா, சாப்பிட்றதுக்கு வாடாறியான்னா, என் மனைவியோட சமையல் அவ்வளோ அற்புதம், அதனால் 40 வருஷம் நான் சாப்பிட்றதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதுக்கு வாழறோங்கிறது நமக்கு தெரியுங்கிறதுக்காக தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். ரொம்ப பேர் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நம்ம காரியத்தை முடிக்கிறதுக்கு கிடைச்சா கூட அதை சரியாக கண்டுபிடிச்சி அதன்படி நடக்க தெரியாமல் தவற விட்டுட்டு வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவா, அழுவா. அதனால தான் குரு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், உனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீ தயாராக இருக்கணும். நான் பயன்படுத்திக்கிறேங்கிற சொல்கிறது பெரிய காரியம் இல்லை, அதுக்கு நீ தயாராக இருக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் ஒரு லேடி ரிலேட்டிவ், நான் அப்போ தான் 11ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு படிச்சிருந்தேன். அப்போ சொல்லுவா, யூ ஷுட் எக்யூப் யுவர் செல்ஃப் ஜெயராமா அப்படின்பா. சும்மா படித்தா மட்டும் போதாது, நீ நாளைக்கு எந்த ஆகணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நீ ஒன்றையே எக்யூப் பண்ணிக்கணும். நிறையா இப்போ இந்த ஐஐடியில் படிக்கிற குழந்தைகள்லாம் பாடம் படிப்பா, அவள் அடுத்த டிசிப்ளினில் இன்ஜினியரிங் படிப்பா. அது தவிர்த்து பார்த்தா டெய்லி ராத்திரி, ஸ்பெஷலி சாட்டர்டே சண்டே, நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். என் மச்சான் பையன் ஐஐடியில் படிச்சிருந்தான் கரக்பூரில், அப்புறம் ஐஐஎம் அகமதாபாத். அவன் சாட்டர்டே சண்டேலாம் வருவான். அப்போல்லாம் இந்த இன்டர்நெட்லாம் இன்னும் அப்படி மரவட்டை மாதிரி ஊந்துட்டுருக்கும் இன்டர்நெட்லாம், பிஎஸ்என்எல், பாக்கி பேர்லாம் கூட வரல மார்க்கெட்டில். அப்போ சாட்டர்டே சண்டேல அவன் எங்கள் வீட்டுக்கு வருவான், அத்தையை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்போ அவன் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவான் இன்டர்நெட்டில். அப்போ சொல்லுவான், நீ என்னடா பண்ணிட்டுருக்கேன்னா, நான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன், இது எனக்கு பின்னாடி என் சப்ஜெக்டை தவிர்த்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் எக்யூப்பிங் மை செல்ஃப் அப்படின்னா. அப்போ நான் நினச்சிப்பேன், நான் சின்ன பையனாக இருக்கிற போது எங்கள் ரிலேட்டிவ் ஒரு லேடி அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பா எங்களுக்கெல்லாம், நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிற போது. அதனால் நம்ம சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது நம்மளை தயார் பண்ணிக்கணுங்கிறார் குரு பகவான் ராமகிருஷ்ணர். சரியான சந்தர்ப்பங்களை நாம் எப்படி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். நம்மளை மாதிரி ஒரு குருவுக்கு மிஞ்சி சிஷ்யம் இருப்பான் இல்லையா, அவன் ராமகிருஷ்ண பரமஹம்சரை கேட்டான், என்ன சாமி இது, நீ என்னமோ சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறது நீ ரெடியாரு சொல்கிற, ஆனால் அது நல்ல சந்தர்ப்பம்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நீ எந்த காரியம் பண்ணுறியோ அப்போ உன் மனசு 100% அதில் இருக்குது. அந்த காரியம் பண்ணுறது சுத்தமாக பண்ணுற, அது எல்லாத்தையும் விட அந்த காரியம் பண்ணுற போது உன் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுதான் உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அப்படிங்கிறார். திருப்பி சொல்கிறேன், நம்ம ஒரு காரியம் பண்ணுற போது அதில் முழு மனசோட 100% நம்ம இன்வால்வ் ஆகிறோம். இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கிற போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம பண்ணுறோம் அந்த காரியத்தை, நமக்கு நானே சபாஷ் ஷொட்டு கொடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு குரு பகவான் சொல்கிறார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார். சந்தோஷமாக இருக்கிறோமோ, எந்த வேலையை நம்ம பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்கோமோ, எந்த வேலையை இன்னொருத்தரோட நமக்கு தூண்டுதல், பண்ணு 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 அந்த மாதிரி இல்லாமல் இதை இப்படி பண்ணு அப்படி சொல்லாமல் அதை நமக்கு நாமே செய்கிறோமோ, அதுதான் நமக்கு கடவுள் கொடுத்த வேலை.
நம்மளை படைச்சதுக்கு காரணம் அதான். இப்போ ஒருத்தர் கூட பார்த்தோம், அமெரிக்காவில் பெரிய சிஏவாக இருக்கார், அவர் பொண்டாட்டியும் பெரிய சிஏ. இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்லலாம் வந்தது. அவள் 2 குழந்தைகளை கொண்டாந்து ஹைதராபாத்தில் ஒரு பாடசாலையில் சேர்த்துருக்கா. ஆண் பெண் 2 பேரையும், மகன் மகள் 2 பேரையும் பாடசாலையில் சேர்த்துருக்கா. அவர் வந்து காத்தால ஏந்து தன்னோட நியம நிஷ்டை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தன்னோட ஆஃபீஸுக்கு போவாராம். மேபி அவரோட சந்தோஷத்தில் அதுதான் அவர் கடவுள் கொடுத்த வேலை. லௌகீகமாக இருந்துட்டு எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிற ஒரு இதில் நம்மளே தயார்படுத்திக்கணும். இது நமக்கு வேணுங்கிற சொல்ல போனால் அது வேணும், இப்படி தான் பண்ணணும்னா அதுக்கு நம்மளே தயார்படுத்திக்கிறது தான் அந்த சந்தோஷமான நிலை. அது சந்தோஷமாக அந்த வேலையை பண்ணணும். அதுக்கு தான் நம்மளை கடவுள் அமைச்சிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதை இது கேட்டு நம்ம குழந்தைகளெல்லாம் நம்ம சொல்லி அவளை தயார் பண்ணிக்க சொல்லுவோம். நம்ம வந்து வி கான்ட் பிரேக் தேர் ஹெட் அண்ட் தென் கிவ் தோஸ் திங்ஸ் இன்சைட். தே ஹேவ் டு இன்கல்கேட் தெம்செல்ஸ் and equip themselves to face the challenges. அதை ஃபுல் இன்வால்மெண்ட்டில், அதுவும் முக்கியமாக சந்தோஷத்தோடு பண்ணணும். அதுக்கு அவள் தயார் பண்ணிக்கணும். இதை நம்ம வந்து குழந்தைகளுக்கு, நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லுவோம். வாழ்க வளத்துடன் வலிமையோடு. ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா.